ஜூலை மாதம் 7ஆம் தேதி 14வது பொது காலம். மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 1-6 வசனங்கள். அவர் அங்கிருந்து புறப்பட்டு தாம் சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவருக்கு பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவர் அருளப்படும் ஞானம்? இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோருடைய சகோதரர் அல்லவா? ஒரு சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார். இவ்வாறு அவர் ஏற்றுக்கொள்ள தயங்கினார். இயேசு அவரிடம், சொந்த ஊரிலும் சொந்த சுற்றத்திலும் தன் சொந்த வீட்டிலும் தவிர மற்ற நிறைவேற்ற மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோ சில பேர் கைகளை வைத்து குணமாக்கியும் தவிர வேறு எந்த வல்ல சேவையால் செய்ய இயலவில்லை. அவர் நம்பிக்கை கண்டு அவர் வியப்புற்றார். திறமையான சகோதர சகோதரிகள், ஆண்டவராகிய இயேசு பல நிலைகளிலே தன்னுடைய பணியை செய்ய தன் சொந்த ஊரிலே அவர் தொழுகை கொடுத்து போகிறார். அப்பொழுது அவரை பற்றி சொன்ன வார்த்தைகள் பாருங்கள். வியப்பில் ஆழ்ந்தார். இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? அருளப்பட்ட ஞானம் இவருடைய கைகளால் ஆகும் செய்வது. 2வது வருஷம் இவருக்கு எவ்வளவு அருமையான ஞானம். அவர் கைகளால் ஆகும் வல்ல செய்வது. இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? இவர் தச்சன் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இவர் ஒரு தச்சன். அதில் அந்த கருத்து அடங்கி இருக்கிறார். தச்சனை பாருங்கள், ஒரு மரத்தை கொடுக்கிறார்கள். அது மரத்தை இழைத்து அது ஒரு மர பலகைகளை உருவாக்கி மர சாமான்களை, டேபிள், சேர், ரொம்ப அழகான மர கதவுகள் போன்றவைகள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு பொருளை உருவாக்குகிறார். அவருக்கு அந்த ஞானம் இருக்கு. எப்படி ஒரு மண்ணில் இருந்து ஒரு சட்டி உருவாக்க குயவன் அவனுடைய ஞானத்தை கொண்டு அவன் ஒரு சட்டியை உருவாக்குகிறார். மண் ஒன்றுக்கு உதவாது. ஊனா போய் தண்ணீரை குழைத்து. அதே போல தச்சன் உருவமற்ற ஒரு பொருளை ஒரு செயல்பாடு அதை பல நிலைகளை பயன்படுத்த டேபிள், சேர், என்னென்ன மர சாமான்கள் செய்யப்படுற அத்தனையும் செய்வது. இதே போலதான் ஆண்டவராக இயேசு ஞானம் உலகத்தில் பலவற்றை உருவாக்கி அது மட்டும் வல்ல செய்தார். அதனால் பல வல்ல செய்களை அவர் செய்தார். மனிதனிடத்திலே அவர் பல காரியங்களை அவர் செய்ய முடியும். இன்றைக்கு எல்லா மனிதனுக்கும் இந்த ஞானத்தை தூய ஆவியினால் கொடுத்து அந்த மனிதன் அந்த வல்ல செயல்களை செய்ய அவர் விரும்புகிறார். He creates the whole universe and recreation. அதை புதுப்படைப்பாக மாற்று. கிறிஸ்துவுக்குள் நாம் புதுப்படைப்பாக மாறும். கிறிஸ்துவோடு நாம் இன்னும் செயல்படும் போது நம்மை பலப்படுத்துகிற இறைவனால் எதையும் செய்ய ஆற்றலை நாம் பெறுவோம். ஆகவேதான் அவருடைய ஞானத்தை கண்டு அவருடைய வல்ல செயல்களை கண்டு அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் வேறு எந்த வல்ல செயல்கள் அந்த இடத்தில் செய்ய முடிந்தால் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை, இவர் ஆற்றால் இவர்தான் தச்சன். தச்சு தொழில் செய்து தச்சன் மகன் கூட அல்ல. தச்சன் மகன் என்றால் அவர் சில நேரத்தில் அந்த தொழிலை செஞ்சால் தெய்வம் செய்யாமல். ஆனால் இயேசு தச்சன் என்று சொல்லும். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தான். இவருடைய சகோதரியெல்லாம் நம்மோடு தான் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி இந்த வல்ல ஞானம், அந்த வல்ல செயல்கள், அவர் பல அற்புதங்களை செய்தார். அவர் நோயாளிகளை குணமாக்கினார், சத்துகளை உயிர்ப்பித்தார், தொழுநோயாளிகளை சுகமாக்கினார். எல்லாமே ஒரு பெரிய அவர் மனதில் ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தார். ஆகவே நாம் அந்த நம்பிக்கையின்மை இடத்தில் வல்ல செயலை செய்கிறது. இன்னைக்கு கடவுள் நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் கடவுள் படைப்பிலே நாம் புது படைப்பாக மாற்ற வேண்டும். ஒன்றை புதுப்பித்து கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாக கடவுளுடைய மகிமைக்காக, கடவுளுடைய செயல்பாடுகளுக்காக நமக்கு கொடுத்த தாளந்துகளை 5, 2, 1 இன்னும் 5 இன்னும் 2 தாளந்தாக நாம் பயன்படுத்தி உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனுடன் இருப்பதும் இருக்கும். இப்படி கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் இன்னும் கடவுளுடைய மகிமைக்காகவும் பிறருடைய நன்மைக்காகவும் நம்முடைய நன்மைக்காக நாம் பயன்படுத்த அழைக்கப்படும். இல்லை என்றால் கொடுத்தது எடுக்கப்பட்டு, அந்த ஒரு காலம் கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டது போல நமக்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தெய்வீக தன்மையும் ஞானத்தையும் சிறப்பாக இந்த உலகத்தில் வல்ல செய்வது எந்த மனிதனும் செய்ய முடியாது. வல்ல செய்வது சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் அப்படி இருக்கும். திருப்பாடல் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற இறைவனால் பிரித்து 4:15 I can do anything who strengthens me. பலவீனத்தில் கூட அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும்படி
கடவுள் நம்மை பயன்படுத்துவார். அதை நிறைவு செய்ய ஒப்புக் கொடுப்போமா? என்னை நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர் உடைய மேலான கிருபை, உடைய சமாதானத்தை எங்களுக்கு தார். ஒரு வல்லமையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள். நீரே போதுமானவராக இருக்கு. தொடர்ந்து எங்களை காப்பிருச்சு. நீரே பரிசுத்தமாகும். இந்த இரத்தத்தினாலே கழுவி எங்களை திடப்படுத்தும். இயேசு இரட்சகருடைய நாமம் பிதா சுதன் பரிசுத்தாவின் நாமமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.